Thank you. Hi sir, how are you? Yeah, fine. அது எப்படி 2 மாசத்துல காளியோட கேஸ க்ளோஸ் பண்ணீங்க? Sure sir. காளி ஒரு பெரிய கேங்ஸ்டர். காளி ஓன் பிஸ்னஸ், நார்கோட்டிக் பிஸ்னஸும் ஜெனாயாவும் பண்ணுறான். ஜெனாயா எலெக்ஸ் கிட்ட கொடுத்துட்டான், நார்கோட்டிக்ஸ் டேவ் ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. காளிக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் எலெக்ஸ் தான். ஆனால் காளியோட ஒய்ஃப்க்கு பிடிக்கல காளி கேங்ஸ்டராக இருக்கிறது. காளியோட ஒய்ஃப்க்கு பயம். காளிக்கு சன் இருக்கான், பேரு சித்தார்த். காளி ஒய்ஃபோட கனவு சித்தார்த்தும் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும். சித்தார்த்துக்கு தான் அப்பா கேங்ஸ்டர்னு தெரிஞ்சதும் அவனுக்கு அவர் மேல வேற மாதிரி மரியாதை இருந்துச்சு. சொல்றா. டேய், இந்த ராஜசேகர் இருக்கான்ல. யாரு ராஜசேகரா? அவன் வந்தா நம்ம லைன்ல கிராஸ் பண்ணல தானே, உன்னையும் அவனை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க? அப்பா இப்ப ஜப்பான்ல இருக்காரா? பொறுமையா இருங்க, சேர்ந்து செய்வோம். அப்பா முதலட்டும். அப்பா இல்லாத டைம்ல கேஸ்ல மாட்டிக்கிட்டு எப்படி விளையாடுது? சரி, இந்த ராஜசேகர் கூட ரைட் ஹேண்ட் தானே, அவனுக்கு என்னாச்சு? யாரு அவனியா? உனக்கு நான் அப்புறமேல ஒரு பாஸ்டர் எடுத்து வர பாரு. இப்படி முண்டமா போயிட்டிய. ஒரு நாள் காளியை கொலை செஞ்சுட்டாங்க. யார் கொலை செஞ்சதுன்னு யாருக்குமே தெரியல. சித்தார்த் சஸ்பெக்ட் பண்ணா காளிக்கு இதுக்கு முன்னாடி ஒரு எனிமி இருந்தது. நீ எனக்கு அப்பா கொலை பண்ண? சரி, நானே கொலை பண்ணா ஏன்னு நான் வெளியே சொல்லாம இருக்க போறேன்? ஒன்னா தவிர வேற யாருமே எங்க அப்பா கொண்டிருக்க முடியாதுடா. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? சின்ன பையன் வந்து ஏகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கியா? நான் உங்க அப்பா போடலன்னு சொல்றேன்ல. அங்க சின்ன பையன் வந்தாருக்கான், அவன் என்னையே போறதுக்கு ட்ரை பண்றான். அவன் கூட்ட போலீஸ்காரன் இருக்கால, அவனை வரைக்கும் அப்பா சொல்றல, உன் அப்பா போடல உனக்கு புரியுதா இல்லையாடா? சித்தார்த் கோவத்துல அந்த எனிமியை கொல்ல ட்ரை பண்ணான். ஆனா அந்த எனிமி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க. போலீஸ் வந்து சித்தார்த்தை புடிச்சிட்டு போயிட்டாங்க. சித்தார்த்துக்கு 2 வருஷம் லோக்கா. தேவ், அலெக்ஸ் இவங்களோட பேக்ரவுண்ட் பத்தி எனக்கு தெரியும். ஷூர் சார்.
இவன் பேரு தான் அலெக்ஸ், வயசு 22. சின்ன வயசுலேருந்தே காளி தான் அலெக்ஸை பார்த்துக்கிட்டான். அதனால காளிக்கு அலெக்ஸை ரொம்ப பிடிக்கும். அலெக்ஸோட ஸ்டோரியை கேட்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. சரி, எனக்கு டேவோட ஸ்டோரி பத்தி தெரியும். Sorry, give me a moment, sir. Yeah, sure. ஹலோ, இருங்கப்பா. இப்ப என்ன அவசரம் கல்யாணத்துக்கு? பையன் நல்ல பையன் தான்ப்பா, ஆனா அவன் பாஸ்ட் தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. போலீஸ் ஆபீசருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. Linda, ஓகே, are you there? ஐ கால் யூ பேக். இவன் தான் டேவ், வயசு 22. ஒரு பெரிய நார்கோட்டிக் பிசினஸ் பண்ணணும்னு ஆசை. பட் அவனுக்கு அலெக்ஸ் மேல ஒரு ஜெலஸ். அப்ப என் நேரம் ஒரு மக்களா கூட தான் எனக்கு கொடுக்கல. சின்ன நாள் நான் வேலை செஞ்சேன். நீயும் உன் மயிர கம்பெனியும் நான் போறேன். காளியோட ஃபேவரட் பர்சன் அலெக்ஸ்னால டேவ்க்கு பிடிக்காது. காளி செத்த உடனே அலெக்ஸ் வந்து காளியோட பிளேஸை டேக் ஓவர் பண்றது டேவ்க்கு பிடிக்கல. அதனால டேவ் விலகிட்டான். அவன் ஒரு பெரிய நார்கோட்டிக் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டான். நீ ஏன் என்கிட்ட கால் பண்ற? நான் அன்னைக்கு சொன்னேன், நான் இந்த கேங்கை விட்டு கொஞ்சம் ஸ்டாப். மீட் பண்ணலாம் தானே, ஃபேஸ் டு ஃபேஸ் தானே. நான் எப்பவுமே நம்மள இடம் மீட் பண்ணதுக்கு மீட் பண்ணலாம், ஓகேயா? சரி, வரேன், கண்டிப்பா வரேன். டேவ்க்கு தான். அவனுக்கு எதுக்கு கால் பண்ண? அவன் தான் இந்த டீம் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டானே, அப்புறம் எதுக்கு கால் பண்ற? சிராக்காக தான் கால் பண்ணேன். அவன் தான் கால் பண்ண சொன்னான். இப்போ எதுக்கு சும்மா சும்மா கேட்டுட்டு இருக்க? நீ இன்னும் அவனை நம்புறியா? நம்ம வாழ்க்கைக்கு அவன் தேவையில்ல, அதை புரிஞ்சுக்கோ. உனக்கு நான், எனக்கு நீ, அது போதும். வேற யாரும் வேண்டாம். என்ன பேசுற நீ? இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை அவனோடது. அவங்க அப்பா எனக்கு பாரு பாரு, அவங்க அப்பா எனக்கு போட்ட பிச்சை. ஒண்ணு நான் சாகணும், இல்லாட்டி அந்த தேவ் சாகணும். உனக்கு நான் வேணும்னா சிதா தொண்டி தான் அவனுக்கு கொல்ல முடியும். நான் போனேன்னா அவன் எனக்கு ஸ்கெட்ச் போட்டுருவான். எனக்கு நீ மட்டும் போதும், வேற யாரும் வேண்டாம். உனக்கு ஒண்ணுனா நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இன்னைக்குள்ள நீ செத்துருவாங்க. கண்டிப்பா நீ செத்துருவான். சரி, பாய்.
இந்த ஸ்டோரியில சித்தார்த் என்ன ஆயிட்டாரு? அவர் இப்பதான் 2 monthsக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனார் சார். எங்க தேவ் பார்க்க போமா? சாப்பிடுவோம். ராஜேஷ் கீழே இப்போ 2 பேர் இருக்காங்க, தேவ் ஆசனம். நீ எப்போ ஜெயில் பண்ணியா அப்போ எல்லாம் மாறி போச்சு. இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். அலெக்ஸ், டேவ், சித்தார்த். வெரி இன்ட்ரெஸ்டிங். போடுவோம். இந்த ராஜசேகர் டேவ் ஆசன் 3 பேத்தையும் போடுறேன். இப்போதான் ஜெயில இருந்து வந்தேன். முதல்ல டேவ் போடுவோம், அப்புறம் மேல வர பார்த்துக்கோ. அப்ப எப்ப இன்னைக்கே போய் செய்யறோம்? வாடா இன்னைக்கே போய் போடுவோம். சிதாய், இந்தா. இப்பதான் சிட்டா பிக்கா வந்து வந்தேன். அதே பார்க்க போயிருக்கலாம். சரி நீங்க இருக்கீங்க. சாப்பிட போறேன். நான் சாப்பிட மேல பார்த்து யோசிங்களா? 5 பேரை கொலை பண்ணிருக்க, உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, எனக்கு பைத்தியம் தான் உன் மேல. அன்னைக்கு நீ மட்டும் என்ன காப்பாத்துனா இன்னைக்கு நாங்க இருப்பேன்னு எனக்கு தெரியல. சரி சொல்லி ஏன் இங்க கூப்பிட்ட? இப்போ பாரு எல்சா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். இரு, வாஷ்ரூம் போயிட்டு வரேன். I love you. I love you. I love you. பாரு, எதுவா இருந்தாலும் சொல்லு. நீதான் நான் தான் எதுக்கு பெண்ணு. பாரு எல்சா, எனக்கு இந்த ரோஸ் கொடுத்ததெல்லாம் ப்ரப்போஸ் பண்ண தெரியாது.
எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கும் எனக்கு பிடிக்கணும். போடப்போம். ஏய் நீ என்ன பண்ணு, இந்த சட்டையை எடுத்து நீ போட்டுக்கோ, நேரா ஆசனை கொட்டுறதுக்கு போயிடும். முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். சரி வா போவோம். இன்னைக்கு தளபதி பிறந்த நாள். ஆசனை கொல்ற மணிக்கு ஒரு டான்ஸை போட்டு போவோம். கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே. தட்டி முட்டி குழம்புல கொதிக்குதுப்பா அந்த காலழகு, அடித்தடி வெட்டி குத்து எங்க வீட்டு சமையல் வர அட கலந்திருக்கு. கட்டி பல்ல கட்டி இங்க என்ன குத்த காத்திருக்கு, அதுதான் கணக்கு. இந்த கட்டி வர ரகம் வானாஸ் கட்சி எனக்கு புரிதா உனக்கு? வாங்கண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா. என்னோட எனக்கு கோழி கறி வேணுமா, மீன் கறி வேணுமா? பூச்சிக்கறி. யார் பேசுறது? என்னங்க என்னங்க? காலி என்ன சேர்த்ததுக்கு அப்புறம் விஜய் போயிட்டதுக்கு அப்புறம் இதோ வேறாச்சும் மாத்திட்டேன். இங்கதான் காலி எனக்கு பில்டிங் வருது. சரி நீ டே 50 போட்ட? நீ கால் பண்ணி கூப்பிட்டப்ப அவன் வந்தான். திருப்பி நம்ம டீம் வந்து சேர்ந்துருன்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பைப்பர் மாதிரி தெரியுது. நீலாம் ஒரு சின்ன பையன், நான்லாம் உங்க அப்பாவோட வேலை போய் பாத்துட்டு வந்த. நீலாம் உங்க அப்பா மாதிரி முடியாது.
சொன்னா வயிறு தெரியுது. எனக்கு அப்பயே தெரியும் நான் கூட்டப்பா வர மாட்டேன்னு. அதனால தான் அவன் குடிக்கிற தண்ணியில் எலி மருந்து கறந்து. சரி வா, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். எல்லாம் செத்துட்டாங்க. இனிமே டாப்ல இருக்க போறோம் நம்ம 2 பேரும் தான். எல்லாரும் செத்துட்டானுங்கன்னா நீ மட்டும் என்ன புடுங்கிட்டு இருக்க? நீ செத்துரு. போலீஸ்காரன் பாட்டு நீ தானா? நான் தான் சித்தார்த்தை ரிலீஸ் பண்ணேன். ஏன்னா அவருக்கு தான் டேஃபும் எலெக்ஸும் பற்றி எல்லாமே தெரியும். ஸோ நான் அவரை வச்சு கேமை மூவ் பண்ணேன். எங்க அப்பா கூட தான்டா. உன்னை நம்பனுக்கு இப்படி செஞ்சுட்டால என்னைய. நீங்க மட்டும் எங்க அம்மா கொன்னீங்க, தப்பு இல்லையா? இது நாங்க பண்ணலடா. உங்க அப்பா தான் ஏதோ பாட்டில் எடுத்து உங்க அம்மா மண்டைய உடைச்சிட்டாரு. உங்க அப்பா பேச்சு கேட்டுதான் நானும் டேவும் உங்க அம்மா போய் படிச்சோம். அவனோட ஃப்ரெண்டான மனுக்கு செஞ்சுட்டால. ஆனா இப்போ அலெக்ஸ் அண்ட் டேவ் இந்த ஸ்டோரியில இல்ல. இந்த ஸ்டோரியில சித்தார்த் இப்போ இங்க இருக்காரு. தெரில சார். தட்ஸ் ஆல் சார். குட் ஜாப். நம்ம நெக்ஸ்ட் கேஸ் பார்ப்போம். ஷூர் சார். தேங்க்யூ. ஹலோமா, சாப்பிட்டியா? இல்ல, ஜஸ்ட் அப்போ இப்பதான் அந்த கேஸ் போடுச்சு. என்ன சொல்றதுன்னே தெரியும். உள்ள பசங்களை படிக்க சொன்னா ட்ரக்ஸ் எடுத்துட்டு சுத்தி இதெல்லாம் மாறும். கண்டிப்பா மாறும். இல்ல நம்ம மாத்தி எலெக்ஸ் மாதிரி ஆளுங்களை முதல்ல போட்டுத்தள்ளுனா இந்த சமுதாயத்தோட தலையெழுத்தை மாறி. இனிமே இந்த ஊசி எடுக்கிற கையெல்லாம் பேனாவை எடுக்க வைக்க. ஆனா இந்த கதையை பார்க்கும்போது அந்த பையன் நல்லவனா இதை கெட்டவனான்னு. ஆனா நமக்கு உதவி பண்ணி இந்த மாதிரி பசங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நம்ம நாடு மாறி இல்ல நம்ம சரிம்மா, கேஸ் முடிச்சு சீக்கிரம்.
சொல்லுங்க லிண்டா. நெக்ஸ்ட் ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, சரியா? நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. சும்மா சும்மா கத்தாத, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன். ஒரு சின்ன பையன், நான்லாம் உங்க அப்பா கூட வேலை. இந்த பாரு, நீ எதுக்கு இப்போ பயப்படுற? நான் தான் நீ தானா? இந்த சைடு அடிக்கிற மாதிரி திரும்ப போய் நான் வந்து ஷார்ட் ஆங்கிள் தான் பார்க்க போறேன். திரும்பினோடனே அதை அடிச்சுட்டு அன்னைக்கு மாதிரி போன ஆங்கிள் யாரும் போயிட்டாரு. போலீஸ் கதை தெரியல. சித்தார்த் சஸ்பெக்ட் பண்ண காலிக்கு காரி காரியா வந்து அவங்க ஆடிட்டு இருக்காங்க, அந்த பையன் வந்து பாக்குறான். இதான் சீன். அவங்க ஆடிட்டு இருக்காங்க. ரப்பா பேசுவாங்க. அலெக்ஸ் எப்படி ரப்பா பேசுவான்? சிரிக்க கூடாது.